இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம நாட்டின் விமானப்படைக்கு 114 எண்கள் MRFA என்று சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் 114 எண்கள் வாங்குவதற்காக ஏற்கனவே ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்கப்பட்டு 3 விமான நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளன என நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் பார்த்துள்ளோம் நண்பர்களே. அது தற்போது விரைவில் நிறைவேறும் என தெரிகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட வீடியோவில் நாம் பார்த்திருந்தோம். இது 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமாக இது ஆர்டர் வழங்கப்படலாம், முடிவு செய்யப்படலாம், அல்லது நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ள விமானங்களை வைத்து நாம் இந்த MRFA திட்டத்தினை நிறைவு செய்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் நாம் வீடியோ செய்து ஒன்றினை வெளியிட்டுள்ளோம். ஆனால் தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி பார்த்தோமானால் நண்பர்களே, ஏற்கனவே நாம் 3 நிறுவனங்களைச் சேர்ந்த இந்த மீடியம் ரேஞ்ச் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களை முடிவு செய்து நமது விமானப்படை தயார் நிலையில் வைத்துள்ளது. அது ரஃபேல் நிறுவனத்தைச் சேர்ந்த விமானங்கள், யூரோ ஃபைட்டர் என்று சொல்லக்கூடிய டைஃபூன் விமானங்கள், அடுத்ததாக ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சாப் நிறுவனத்தின் கிரிஃபன் என்ற விமானம். இந்த 3 விமானங்களில் ஏதாவது ஒன்றை நமது இந்திய அரசு முடிவு செய்து ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கேட்கலாம் என்ற ஒரு செய்தியை நாம் வீடியோவாக வெளியிட்டிருந்தோம் நண்பர்களே. இவற்றில் பார்லமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கூறிய அறிவுரைகளுக்கு ஏற்ப மிக விரைவாக இந்த விமானங்களை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விமானங்களையும் வாங்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடும் என்ற விதத்தில் நாம் அந்த வீடியோ செய்து வெளியிட்டிருந்தோம். ஆனால் நண்பர்களே, தற்போது பார்த்தோமானால் இந்த தேர்வு செய்யப்பட்ட விமானங்களில் ரஃபேல் விமானம் வெற்றிகரமாக நமது இந்தியாவிற்கு 114 எண்கள் மீண்டும் வாங்கப்படும் நிலை உள்ளது தெரிய வந்துள்ளது நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்காக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் இந்தியா குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் பல்வேறு மீடியாக்களின் மூலம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏற்கனவே நாம் 36 எண்கள் ரஃபேல் விமானங்களை வாங்கி தற்போது அவை நமது விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை சீனா நாட்டின் எல்லையோரமாக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு இதை அறிவார்கள். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் டிஃபென்ஸ் என்ற தலைப்பில் ஃபோல்டரில் உள்ள வீடியோக்களை பார்த்தால் முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த 36 விமானங்களை நாம் வாங்குவதற்கு முன்பாக நமது இந்திய நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை பொருத்தும் வகையில் நம்ம இந்திய நாட்டுக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேண்டுமோ அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களையும் பொருத்தும் வகையில் அவ்வகையிலான விமானத்தை தயார் செய்து கொடுக்கும்படி நாம் பிரான்ஸ் நாட்டு ரஃபேல் விமான நிறுவனத்திடம் நாம் கேட்டு அதன் அடிப்படையில் நாம் 36 விமானங்களை வாங்கினோம். அங்கே நமது விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த விமானங்களை பழுதுபார்ப்பதற்கு தேவையான அனைத்து வகையான பயிற்சிகளும் நமது விமானிகளுக்கு அங்கே வழங்கப்பட்டது நண்பர்களே. ஆகவே இந்த ரஃபேல் விமானங்களை நாம் நமது நாட்டில் பராமரிப்பதற்கு தேவையான அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் நாம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெற்றுள்ளோம் நண்பர்களே. ஏற்கனவே நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலில் பயன்படுத்துவதற்காக நாம் 26 எண்கள் ரஃபேல் மெரைன் என்று சொல்லக்கூடிய விமானங்களை வாங்குவதற்காக நாம் பிரான்ஸ் நாட்டு அரசிடம் ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் வரை கேட்டுள்ளோம். அந்த ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசலுக்கு பிரான்ஸ் நாட்டு அரசானது பதிலளித்து சுமார் 1 வார காலம் ஆகுது நண்பர்களே. ஆகவே மெக்ரான் அவர்கள் இந்த குடியரசு தின விழாவிற்கு நமது இந்தியாவில் பங்கேற்கும் போது இந்த ஆர்டர் நிறைவு செய்யப்படலாம், ரஃபேல் 26 விமானங்களை வாங்குவதற்கான ஆர்டர் முடிவு செய்யப்பட்டு இந்த ஜனவரி மாதத்திற்குள் அந்த ஆர்டர் பிரான்ஸ் நாட்டிற்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு செய்தி கூறுகிறது நண்பர்களே. எவ்வகையிலும் இவ்வாறு ஒரு சூழ்நிலை சென்று இருக்கும் பொழுது நமது விமானப்படையானது ஏற்கனவே இந்த 114 விமானங்களை வாங்குவதற்காக ஏற்கனவே
ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்டு அந்த தேர்வு செய்யப்பட்ட 3 விமான நிறுவனங்களில் ரஃபேல் விமானமும் உள்ளடங்கியது. ஆகவே ரஃபேல் விமானங்களையே நாம் 114 எண்களை மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாக வாங்கிவிடலாம் என்ற ஒரு முடிவும் நமது விமானப்படையும் அரசும் எடுத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் இந்த விமானங்களை வாங்குவது மிக எளிது. மேற்கத்திய நாடுகளைப் போல தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கோ அல்லது விமானங்களை விற்பதற்கோ அங்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் உள்ளன. அவை அந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் என்று சொல்லி கொண்டிருக்கும். ஆனால் பிரான்ஸ் நாடானது அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதிப்பதில்லை. உடனடியாக டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி செய்வதற்கும் அது தயாராக இருக்கிறது. வேண்டிய பயிற்சி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. எந்த தருணத்தில் நமக்கு விமானம் வேண்டுமோ அந்த தருணத்துக்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கும் இந்த ரஃபேல் விமான கம்பெனியானது தயாராக உள்ளது நண்பர்களே. ஆகவே அது மட்டும் இல்லை, நமது விமானங்கள் ஏற்கனவே வாங்கப்பட்ட அந்த ரஃபேல் 36 விமானங்கள் ஏற்கனவே நமது விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நமது விமானங்கள் அதில் பயிற்சி எடுத்து பல வகையான உள்நாட்டு ஆயுதங்களையும் அதில் பொறுத்தும் வகையிலான பயிற்சியும் எடுத்துள்ளார்கள். ஆகவே நாம் ரஃபேல் விமானங்களை 114 எண்களை மறுபடியும் வாங்கினோமானால் அவற்றை பயன்படுத்துவது மிக எளிதாக இருக்கின்ற அடிப்படையிலும், மேலும் சுமார் 20 பில்லியன் ஆகக்கூடிய இந்த விமானங்கள் நமக்கு தொழில்நுட்பங்களோடு நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களோடு அவை வழங்கப்படலாம் என்ற ஒரு பேச்சும் அடிபட்டு வருகிறது நண்பர்களே. ஆகவே மிக விரைவில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ரஃபேல் விமானங்களே மீண்டும் 114 எண்கள் வாங்கக்கூடும் என்ற 95% நிச்சயமான இது உண்மையாக இருக்கக்கூடும் என பல வகை செய்திகள் தற்போது இந்தியாவில் உலாவி வருகின்ற நண்பர்களே. ஏனென்றால் பிரான்ஸ் நாடு 1998ஆம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டு பரிசோதனை செய்தபோது அதற்கு பல மேற்கத்திய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் பிரான்ஸ் நாடு அப்பொழுது நமக்கு உண்மையிலேயே சப்போர்ட் செய்த ஒரு நாடு நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் மிரேஜ் 2000 விமானங்களை அங்கிருந்து வாங்கியுள்ளோம். அதுக்கு அடுத்தபடியாக ரஃபேல் விமானங்களை வாங்கியுள்ளோம். இரண்டாவதாக ரஃபேல் விமானங்களை வாங்க உள்ளோம். ஆக 114 எண்கள் MRFA என்று சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களை நாம் வாங்கி கொண்டோமானால் இவை சிங்கிள் என்ஜின் விமானங்கள், 4.5 ஜெனரேஷன் விமானங்கள். இவை தற்போது இருக்கக்கூடிய விமானங்களையே மிக திறமை வாய்ந்தது உலகத்திலே என்று கூறி ஏராளமான நாடுகள் இந்த விமானங்களை போட்டி போட்டு வாங்கி கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஆகவே இந்த 114 எண்கள் நமது இந்திய வான்வெளியில் பயணிக்க உள்ளது என்பது தற்போது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு ஒரு புதிய செய்தியாக பகிரப்படுகிறது நண்பர்களே. ரஷ்யா சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் நாட்டிடம் அதிக அளவு கோபத்தில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் ஜப்பான் நாடு ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளுடன் மற்றும் நேட்டோ நாடுகளுடன் சேர்ந்து ரஷ்யா மீது ஏராளமான பொருளாதார தடைகள் விதித்தன. தற்போது உக்ரைன் நாட்டிற்கு இந்த பேட்ரியாட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினை உக்ரைன் நாட்டிற்கு ஜப்பான் வழங்குகிறது. இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கூறுகையில், இவ்வாறு வழங்கினால் ஜப்பான் நாடு மிக அதிகமான கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என ஜப்பானை எச்சரித்துள்ளார். ஏற்கனவே ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வேண்டாத பொருத்தமாக உள்ளது. ஏனென்றால் சீனா நாட்டுடன் சேர்ந்து இந்த ஜப்பான் கடலோர பகுதிகளில் ரஷ்யாவும் சேர்ந்து ஏராளமான பிரச்சனைகளை செய்வதோடு மட்டுமில்லாமல் தங்கள் நாட்டு விமானங்களை அனுப்பி அங்கே போர் ஒத்திகையும் செய்து வருகின்றது ஜப்பான் நாட்டின் அருகில். ஆகவே ஜப்பான் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் பல பிரச்சனைகள் இருந்து வருகின்றன நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் தற்போது சவுத் கொரியா என்று சொல்லக்கூடிய தென்கொரியா நாடானது தென்கொரியா நாட்டிலிருந்து ரஷ்யாவிற்கு இதுவரை ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த 600க்கும் மேற்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாத அளவுக்கு பொருளாதார தடையினை தற்போது விதித்துள்ளது. இந்த பொருட்கள் எல்லாம் ரஷ்ய நாட்டின் மிலிட்ரிக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இவ்வாறு இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது எனவும், அவ்வாறு ஏற்றுமதி செய்ய வேண்டியிருந்தால் சவுத் கொரியா நாட்டின் சிறப்பு அனுமதி பெறாமல் ஏற்றுமதி செய்யக்கூடாது எனவும் மிக கடுமையான பொருளாதாரத்தை ரஷ்யா மீது விதித்துள்ளது. ஆகவே ரஷ்யா என்ன கூறியுள்ளது என்றால், தென்கொரியா நாட்டின் மீது நாங்கள் போர் தொடுக்க தயங்க மாட்டோம் என அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தென்கொரியா நாட்டில் மிக எச்சரித்துள்ளார் நண்பர்களே. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பத்திற்கு பின்னால்
ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதிஸ் போராளிகள் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த கப்பல்கள் அனைத்தும் செங்கல் பதியாக செல்லும் சமயத்தில் நாங்கள் அவற்றை தாக்குவோம் என ஏற்கனவே எச்சரித்துள்ளன. அதே போன்று இந்திய நாட்டைச் சேர்ந்த 2 கப்பல்களை இந்த ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹூதிஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் ட்ரோன்கள் மூலம் சென்ற வாரம் தாக்கினார்கள். இதில் MV கெம் ஃப்ளூட்டோ என்று சொல்லக்கூடிய கப்பலானது பெருத்த சேதமடைந்தது. அங்கே தீப்பெட்டி இருந்தபோது அங்கிருந்த இந்திய நாட்டைச் சேர்ந்த 21 ஊழியர்கள் அந்த தீயை அணைத்து அந்த கப்பலை காப்பாற்றினார்கள். அந்த கப்பலானது பத்திரமாக தற்போது மும்பை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் MV சாய்பாபா என்ற குரூடாயில் ஏற்றி கொண்டு வந்த ஒரு கப்பலையும் இந்த ஏமன் நாட்டு ஹூதிஸ் போராளிகள் தாக்கியுள்ளார்கள். ஆகவே இவ்வாறாக நமது இந்திய அரசு நமக்கு தேவையான பெரும்பாலான கச்சா எண்ணெயை மேற்காசிய நாடுகளிலிருந்து வாங்கி வருகின்றன. இவ்வாறாக மேற்காசிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய ரெட் சீலிருந்து அரேபியன் சீ வழியாக இந்தியாவில் வரக்கூடிய இந்த வர்த்தக கப்பல்களை இவ்வகையிலான தாக்குதல்களை ஏமன் நாட்டு ஹூதிஸ் போராளிகள் தாக்கினால் இது மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நமது இந்திய நாட்டிற்கு வரக்கூடிய வர்த்தக கப்பல்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறுகையில், இந்திய கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். அவர்கள் கடலுக்கு கீழே இருந்தாலும் கடலுக்கு கீழே இருந்து தாக்கின இருந்தாலும் அந்த நாட்டை நாங்கள் சும்மா விட மாட்டோம் என எச்சரித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியும் இராணுவ வளர்ச்சியும் அதிகரித்து வரும் இந்த வேளையில் இதை கண்டு பொறுக்க முடியாத சில நாடுகள் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன என நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். தற்போது நமது இந்தியன் நேவியானது 4 கப்பல்களை அரேபியன் சி கடல் பகுதியில், இவை கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் என்று கூறுவார்கள், INS கொச்சி, INS மர்முகோ, INS கொல்கத்தா என்ற வகையிலான 4 இந்த டெஸ்ட்ராயர் கப்பல்களை நம்ம இந்திய அரசு இந்த அரேபியன் சி பகுதியில் நமது நாட்டின் வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பதற்கும் பிற நாட்டு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்குமான ஏற்பாடுகளை செய்துள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நமது இந்திய கடற்படையானது அந்த அதிகாரிகள் இந்த தாக்கிய கப்பல்களை சோதனை செய்து அங்குள்ள ஊழியர்களை விசாரித்ததில் மற்றும் இந்த ட்ரோன்களின் உதிரிப்பாகங்களை எடுத்து ஆராய்ந்ததில் பெரும்பாலும் இந்த தாக்குதலானது ட்ரோன்களிலிருந்து தான் தாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இவை பெரும்பாலும் இந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஈரான் நாட்டைச் சேர்ந்த 2 கப்பல்களிலிருந்து இந்த ட்ரோன்கள் வந்திருக்கலாம். இது ஹூதிஸ் போராளிகள் ஈரான் நாட்டு கப்பல்களிலிருந்து இந்த ட்ரோன்களை இயக்கி இந்திய நாட்டு 2 கப்பல்களை தாக்கியிருக்கலாம் என்ற ஒரு யூகம் தற்போது வெளியாகி உள்ளது. இது மிக விரைவில் உண்மையான நாடு எது, எந்த நாட்டிலிருந்து உதவியுடன் இந்த ஹூதிஸ் போராளிகள் இந்திய கப்பலை தாக்கினார் என்பது மிக விரைவில் வெளிவரக்கூடும் நண்பர்களே. இந்த ஹூதிஸ் போராளிகளினால் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் நமது இந்திய நாட்டிற்கு வரக்கூடிய இந்த எண்ணெய் கப்பல்கள், கச்சாடுகளை ஏற்றி வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் வருவதில் சற்று சிரமம் நிலவுவதாக தெரிகிறது நண்பர்களே. நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் புட்டின் அவர்களை சந்திப்பதற்காக ரஷ்யா நாட்டு மாஸ்கோ சென்றுள்ளார். இந்த மாதம் 25 முதல் 29ஆம் தேதி வரை அவர் மாஸ்கோவில் இருக்க உள்ளார். ரஷ்யா நாட்டைச் சேர்ந்த பல்வேறு உயர் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் அவர் பார்வையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். ஆகவே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான அந்த டிப்ளமேட்டிக் உறவானது சற்று இறுகுகிறதா என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டியுள்ளது நண்பர்களே. இன்னும் வரும் வீடியோக்களில் இந்த நிகழ்வை பற்றி நாம் ஆராயலாம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.